தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. பூஜ்யாய ராகவேந்திராய सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। ओम श्री राघवेन्द्राय नमः। ओम श्री राघवेन्द्राय नमः। ओम श्री राघवेन्द्राय नमः 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 नमः। சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் பிரசன்னா பேசுகிறேன். சாய் டிவிக்காக, சாய் டிவி நேயர்களுக்காக, என்னுடைய ரசிகர்களுக்காக இன்றைக்கி என்னை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி என்னை வளர்த்த என்னுடைய குருமார்களுக்கு நன்றி. என்னை வளர்த்த என்னுடைய எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் நன்றி. என் தாய் தந்தையர். ஏன்னா இது பொதுவாக ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு கடைசியில் சொல்கிறதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால இது முதல்ல சொல்கிறேன். அண்ட் என்னை அழைத்த ஒவ்வொரு மியூசிக் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும், என்னை பற்றி நினைத்தவர்கள் எல்லாருக்கும், என்னுடைய ஃபேன்ஸ் ரசிகர்கள், நான் நல்லா வரணும்னு மனசார பிளெஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். என்னுடைய லைஃப் ஒரு மியூசிக்காக வரணும் அப்படின்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு சின்ன வயசில். என்னமோ தெரியாது, பாட்டு கேட்டால் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்று பாட்டு கேட்பேன். அண்டு தம்புரா சவுண்டு கேட்டால் எனக்கு தெரியாமையே என்னுடைய கண்கள்லேருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவேன். அது ஏன் அப்படின்ற கொஷனுக்கு பதில் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு தம்புரா வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதை ப்ளே பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தம்புரா வாங்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தம்புரா எப்போ பார்த்தாலும், அதாவது காலையில் ஒரு 4:30 மணிக்கு உட்காந்து தம்புரா போட ஆரம்பித்தேன்னா என்ன பாடுறனோ தெரியாது, அது சரியான ஸ்கூலாக தெரியாது, மெத்தடாக தெரியாது. எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த தம்புராக்காக பாடிட்டுருப்பேன். அதை பாட்டு பாடி 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 ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 13 மணி நேரம் இப்படிலாம் ஆயிருக்கு. அதுக்காக 13 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணது உண்மை தான். வாய்ஸ் கல்ச்சரு, வாய்ஸ் எப்படிலாம் ரேஞ்ச் கொண்டு போகணும், எப்படி பேஸ் பாடணும், என்னென்ன பண்ணணுன்ற அந்த வாய்ஸ் கல்ச்சர்லாம் தெரியும். பட் பாடாந்திரம், ஒசத்தியான பாடாந்திரமாக தெரியாது. பட் என்னுடைய மாஸ்டர் எனக்கு ஒசத்தி. அவங்க சொல்லி கொடுத்த பாடாந்திரங்களில் நான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சினி சாங்ஸ் கூட ரொம்ப ஹை பிச் பாட்டெலாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்படி இருந்த ஒரு பிரசன்னா அப்படிங்கிற ஒரு பையன் வயலின் கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த எஸ்ஆர்வி சர்மா அப்படின்னு என்னோடய மாஸ்டர்கிட்ட, எஸ்வி விஸ்வநாதன் சார் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி பாட்டு பாடலாமே அப்படின்னு ஒரு காம்படிஷன். இன்றைக்கெல்லாம் நிறைய காம்படிஷன் பயங்கர கிராண்டாக நடக்குது, நேராகவே போய் பார்க்குறோம். அப்போது அப்படி கிடையாது. ஆனால் 3 பேர் முன்னாடி பாடினாலும் அந்த கைத்தட்டல்கள்
மதிப்பற்றவை. ஒரு சாதாரண பேப்பரில் ஏதோ ஒரு எழுதி கொடுப்பாரு, இந்த முதல் பரிசு இது மாணவன் அப்படி இதை போட்டு கொடுப்பாங்க. அது வந்து 10 வீடுக்கு சமமாக இருந்தது மனதளவில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த கோல்டன் பீரியட், அந்த டைம் நம்மளை வளர்த்தி விட்ட டைம், அது என்கரேஜ்மெண்ட் மட்டுமே தான் ஒரு கலைஞனுக்கு மனசுக்குள்ளே நிற்குங்கிறதுல. அதை தாண்டி பணம், காசு, காரு, பங்களா என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அது இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல கலைஞனுக்கு பாட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனை. மியூசிக் பண்ணாதீங்க, பாடாதீங்க, உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ ரூபா வேணும்னு கேட்டால் தான் ப்ராப்ளம் வழிய. மற்றபடி ஒரு நல்ல கலைஞனுக்கு அந்த கலையை ரசித்து கொண்டே இருக்க வேண்டும், ருசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலேயே அந்த ஆழ்நிலை தியானமாக வாழ்க்கை பூரா அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படியே அந்த வாழ்க்கை போயிடணுங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு கலைஞனுமே. நான் ஒரு சிங்கராக சொல்லலை, எந்த மியூசிக் டைரக்டராகட்டும், கவிஞர்களாகட்டும், எல்லா கலைஞருமே அப்படி தான், நானும் அப்படி தான். ஸோ என்னுடைய ஜேர்னி அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நெய்வேலி சந்தானகோபாலன் சார்கிட்ட அவரோட பாட்டு கச்சேரி கேட்கும்போது எனக்கே தெரியாமல் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி, ஆனந்தம், அந்த ஆஹா இவர் என்னுடைய மாஸ்டராக எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சாஷ்டாங்கமாக அவரோட கச்சேரி மேடையில் நடக்கும்போது ஹம்சத்வனி சபா நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே நமஸ்காரம் பண்ணி போய் பார்த்து அவர் எனக்கு நிறைய டிப்ஸ், நிறைய ஐடியாஸ், நிறைய அட்வைசஸ், அவரோட வாழ்க்கை முறையை பார்த்துட்டு வந்த டெய்லி போயிட்டு ஒரு தடவை சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வந்தாலே போதும், நிறைய விஷயம் நம்ம படிக்காமல் கற்றுக்கலாம். அண்டு அப்படி இருக்கும்போது நிறைய சான்சஸ் சினிமாவில் பாடுறதுக்கு வந்தது. அப்படி பாடும்பொழுது எனக்கு முதல் வாய்ப்பு, என்னுடைய பாடலை கேட்டுட்டு முதல் வாய்ப்பு, இந்த பையனுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், நம்ம லைஃப்பில் பெரிய ஒரு ஆளாக வரணும்ன்ற. அதாவது ஒரு கமர்ஷியலாக வந்து ஓகே ஏதோ வந்தான் பையன் கூப்பிடலாம் பாடலாம், அது இன்றைக்கி வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நிறையா பணம் வாங்கிட்டு நிறையா இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம், அதை வருத்தமாக சொல்லியிருக்காங்க. நிறைய புது சிங்கர்ஸ் பாவம் பணத்தை கேட்குறாங்க, வாங்கிட்டு பாட வைக்கிறாங்க, அப்புறம் அது காரணம் சொல்லி வாங்குறாங்க அப்படின்னு. பட் என்னுடைய காட்ஸ் கிரேஸ், என்னுடைய குருவோட அனுகிரகம், எனக்கு முதல்ல எனக்கு கிடைச்ச மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பிரதீப் அவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதுவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய கலைக்கு ஒரு மரியாதையும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணம் மட்டுமே அந்த ஒரு என்னுடைய வருகையை வரவேற்று அந்த ஒரு நல்ல பாடலை கொடுத்து, இந்த பாட்டில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் மேலே மேலே போகணும்னு அந்த வார்த்தையை வந்து மனசுலேருந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிடுவார், கொட்டுவார் அப்படியே. அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி என்னை இங்கே உட்கார வச்சிருக்கு. இது போல் நல்ல பெரிய மனது உடைய பெரியவர்கள்னால் பெரிய மனதுடையவர்கள்னு அர்த்தம். அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி என்னை இங்கே உட்கார வச்சிருக்கு. இந்த இன்டர்வியூவில் என்னுடைய அன்பிற்குரிய, பாசத்திற்குரிய, இதயத்திற்குரிய இந்த மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பிரதீப் சார் வந்திருக்காரு. உங்களை கண்டிப்பாக அவங்கள ஒவ்வொரு தடவையும் பேட்டியில் சொல்கிறது உண்டு, பட் இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார், நான் கேட்டுக்கிட்டேன், வந்திருக்காரு. அவர்கிட்டையும் 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட சார்பில் பிரதீப் சாரை அழைக்கிறேன். சாய் டிவி ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் தான் இசையமைப்பாளர் பிரதீப். சகியே அப்படிங்கிற படத்தில் திருவாளர் பிரசன்னா அவர்களை அறிமுகப்படுத்தியது எப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வேறு ஒரு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்து வீட்டில் சாப்பிட உட்காந்துருக்கிற நேரத்தில் பிரபு அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலமாக இவரோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது. அப்போ வந்தார் வீட்டுக்கு. வந்த உடனே இவர் பழகிற விதம், இவரோட பணிவு, அந்த பண்பு எல்லாத்தையும் பார்த்த உடனே அப்போவே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஏதாவது பாடுங்க அப்படின்னு. என்ன சார் பாடினோன்னா, கிளாசிக்கல் பாடி காட்டுங்க அப்படின்னோடனே கானமூர்த்தி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்ச ஒரு கீர்த்தனை பாடி காமிச்சார். பிரமாதமாக இருந்தது. அடுத்தது லைட் எப்படி பாடுறாங்கிறதுக்காக கெசல் ஏதாவது பாடுங்கன்னொடனே ஹரிஹரன் சாரோட கெசல் ஒன்று பாடி காமிச்சார். அப்புறம் சினிமா பாடல் ஒன்று பாடி காட்டுங்கன்னா அதையும் பாடி காமிச்சார், முகம் சுளிக்காமல். எனக்கு இவரோட அந்த 3 விதமான அப்ரோச்சுமே எனக்கு பிடிச்சிது. இவரோட வாய்ஸ் எல்லாத்துக்குமே எந்த ஜேர்னலுக்கும் செட் ஆகும் அப்படிங்கிறது அப்பவே புரிஞ்சு போச்சு எனக்கு. இவரை சாதாரணமாக அறிமுகப்படுத்தக்கூடாது, இதை நிச்சயமாக நம்ம வந்து நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இவருக்கு அந்த முதல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவர் பெருந்தன்மையாக பணிவோடு அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து சார் தான் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது ஏற்கனவே படபடன்னு மின்னுற ஒரு வெள்ளி குத்து விளக்கு, பஞ்சு திரி போட்டு பசுனை ஊற்றி எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த திரியை வந்து தீபத்தை பொருத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்தார். அதுலேருந்து தொடர்ந்தது இன்றைக்கி அந்த நவரத்தமாக மின்னக்கூடிய அந்த பிரசன்னாங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடகர், ஒரு இசையமைப்பாளர் இந்த அளவுக்கு வந்து இசையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டு
பக்தி துறையிலையும் சரி, மற்றபடி ஸ்டேஜ் ஷோஸ்லையும் சரி, அதே மாதிரி திரைப்பட பாடல்களையும் சரி மின்னுகின்ற வைரமாக மணிமகுடத்தில் ஆண்டவன் ஏற்றி அமைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ சமீபத்தில் ஷிர்டி பாபா என்னுடைய கனவில் வந்தார். ஒரு ரொம்ப நேரம் உட்காந்து பேசினார் என்கிட்ட. அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லி, மகான்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே நமக்கு முக்கியம். அவர்கள் இல்லாமல் நாம் இங்கே வாழ்கிறது முடியவே முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து அதான். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு அவங்க எப்படி மிராக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் ப்ராப்ளமே. நமக்கு சொல்லிவிட்டு இப்போ கையை மூடி இப்போ திறந்து பாரு போயிருக்கும் அப்படின்னா, அப்பா பெரிய மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உயிர் பொழைச்சிட்ருக்கோம், எத்தனை தடவை நம்ம வந்து நம்ம பேர் கெடாமல் காப்பாற்றிட்டு இருக்கோங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ மகான்களுடைய அனுகிரகம் என்னென்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்படி தான் அப்படி தான் அவங்க ப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாரும் மகான்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிரதீப் சார் வந்து எனக்கு எப்போவுமே அவர் பாடினா, அவர் மியூசிக் பண்ணால் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. சமீபத்தில் ஒரு பாபாவோட ஆல்பம் ஒரு அற்புதமான பாட்டு எனக்கு அது கொடுத்தாரு. அதில் ஒரு 4 வரி உங்களுக்காக பாடுறேன். பாபாவின் நாமம் சொன்னாலே பரவசமாய் வருவார் நம் முன்னாலே. பாபாவின் நாமம் சொன்னாலே பரவசமாய் வருவார் நம் முன்னாலே. சாய் சாய் என்றே சொல்லிட பாவம் யாவும் நொடியில் போய்விடும். மாயை அகன்றிடும் மகானாலே. பாபா சாய் பாபா, பாபா சாய் பாபா, பாபா சாய் பாபா, பாபா ஷிரடி பாபா. பாபாவின் நாமம் சொன்னாலே பரவசமாய் வருவார் நம் முன்னாலே. சரே க பத பத சாத சர க ரே சத ரே சத ப க பத ரே சத த சத ரே சத த ப க பத த ப க ப ரே ரே ப க ரே சத த ரே த ச. ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಕೊಳ್ಳಿರೋ, ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಕೊಳ್ಳಿರೋ, ನೀವೀಗ ಚಿನ್ನ ಬಾಲ ಕೃಷ್ಣನೆಂಬೋ ಕಣ್ಣೆ ಬಾಳೆ. ಹಣ್ಣು ಬಂದಿದೆ, ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಕೊಳ್ಳಿರೋ, ನೀವೀಗ ಚಿನ್ನ ಬಾಲ ಕೃಷ್ಣನೆಂಬೋ ಕಣ್ಣೆ ಬಾಳೆ. ಹಣ್ಣು ಬಂದಿದೆ, ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಕೊಳ್ಳಿರೋ, ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಕೊಳ್ಳಿರೋ. ಹವ್ಯ ಕವ್ಯದ ಹಣ್ಣು ಸವಿವ ಸಕ್ಕರೆ ಹಣ್ಣು, ಹವ್ಯ ಕವ್ಯದ ಹಣ್ಣು ಸವಿವ ಸಕ್ಕರೆ ಹಣ್ಣು, ಭವರೋಗಗಳನ್ನೆಲ್ಲ ಕಳೆವ ಹಣ್ಣು. ಹವ್ಯ ಕವ್ಯದ ಹಣ್ಣು ಸವಿವ ಸಕ್ಕರೆ ಹಣ್ಣು, ಭವರೋಗಗಳನ್ನೆಲ್ಲ ಕಳೆವ ಹಣ್ಣು. ನವನೀತ ಚೋರನೆಂಬೋ ನವನೀತ ಚೋರನೆಂಬೋ ಜವನ ಅಂಜಿಪ ಹಣ್ಣು, ನವನೀತ ಚೋರನೆಂಬೋ ಜವನ ಅಂಜಿಪ ಹಣ್ಣು, ಅವನಿಯೊಳು
ಶ್ರೀ ರಾಮನೆಂಬೋ ಹಣ್ಣು ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಕೊಳ್ಳಿರೋ ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಮಾವಿನ ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಬಾಳೆ ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಸವಿವ ಸಕ್ಕರೆ ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಹಣ್ಣು ಬಂದಿದೆ ಕೊಳ್ಳಿರೋ. இப்போ நான் பாடின இந்த பாட்டு என்னுடைய கரியரில் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக்கும் பண்ணி புரந்தரதாசர் எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய செயிண்ட் அண்ட் எவ்வளோ பெரிய ஒரு தாசர், அவருக்கு அவரோட பாடல்கள் எத்தனையோ ஒரு 4,75,000 பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாண்டி அவருடைய வழியில் வந்த மற்ற தாசர்கள்லாம் எத்தனையோ பண்ணியிருக்காங்க, எத்தனையோ லட்சங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப சிலது தான் அந்த கிருஷ்ணா நீ பேகனே பாரோ இது மாதிரி தெரியும். அண்ட் ஜகதோதாரணா இந்த சாங் தெரியும். அண்ட் வந்து இன்னும் ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ் தெரியும். பட் தெரியாத பாடல்கள் லட்சத்தில் இருக்குது. அதனால் அதுக்கு நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் பண்ணின முதல் சிடி ஆல்பம் பேர் தான் ஸ்ரீ புரந்தரா. அவரோட பேரே வச்சு ஸ்ரீ புரந்தரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் பண்ணேன். இந்த பாட்டு நான் இப்போ பாடி காமிச்ச ஹண்ணு பந்திதே தான் அதில் ஒரு நல்ல ஹிட் சாங்கு. நிறையா கச்சேரியில் அதை கேட்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அண்டு நான் பண்ண கச்சேரி என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் பண்ண ஃபஸ்ட் கச்சேரி கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் விசாலாட்சி அம்மன் கோவிலில் தான் நான் பண்ண முதல் கச்சேரி. அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்த யாரையுமே நான் மறக்க முடியாது. அண்டு அதில் வந்து நான் பாடினது வந்து நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாங் வந்து ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே அம்மா அம்மா. இது போன்ற நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன். எனக்கு கர்நாடக சங்கீதத்தில் நிறைய பாடணும் நிறைய ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள். என்னை யார் என்னோடய வாய்ஸ் கேட்டாலும் உங்கள் வாய்ஸ் டிவோஷனாக இருக்குது, கர்நாடிக் மியூசிக் நிறைய பாடலாமே அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய வில் விஷஸ் கண்டிப்பாக நிறைய இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய ஃபாரின் ஷோஸில் கச்சேரி பண்ணும்போது ராகவேந்திர சுவாமியோட ஆராதனை மெல்பர்னில் நடந்தது, ஆஸ்திரேலியாவில். ஸோ அப்போது அந்த ஒரு அருமையான கச்சேரி அது. அண்டு அதில் பாடின ஒரு சாங் விட்டலா விட்டலான்னு ஒரு பாட்டு. அண்டு இப்போ ரீசெண்டாக லண்டனில் பாடின ஒரு சினிமா கான்சர்ட் அது. அது ஒன்லி சினிமா சாங் தான் அது. அதில் வந்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் விட்டலா விட்டலா ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சார் அப்படின்னு, அவங்க திருப்பி டிவோஷனல் மாதிரி இருக்குமே சார், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணதில் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாருமே சேர்ந்து பாட ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஒரு ட்ரை நல்லா பண்ணதில் ரொம்ப நல்லா அமைஞ்ச ஒரு கான்செப்ட் அது. அந்த சாங் விட்டல சலஹோ ஸ்வாமீனம் மனு விட்டல ஜகதந்தர்யாமி விட்டல சலஹோ ஸ்வாமீனம் மனு விட்டல ஜகதந்தர்யாமி விட்டல
ವಿಠಲ ತಂದೆ ವಿಠಲ ತಾಯಿ ವಿಠಲ ತಂದೆ ವಿಠಲ ತಾಯಿ ವಿಠಲ ತಂದೆ ವಿಠಲ ತಾಯಿ ವಿಠಲ ತಂದೆ ತಾಯಿ ವಿಠಲ 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 ಹೋ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನು ವಿಠಲ ಜಗದ ವಿಠಲ 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 ಸಲ ಹೋ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಜನ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ಯತಿ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ರಾಘವೇಂದ್ರ தேடி தேடி வருவேன் என் தெய்வீகநாதா உன்னை பாடி பாடி பணிவேன் என் பக்த பிரகலாதா தேடி தேடி வருவேன் என் தெய்வீகநாதா உன்னை பாடி பாடி பணிவேன் என் பக்த பிரகலாதா உன் வாழ்வு கதையறிந்தேன் விழி நீர் வழிந்ததையா உன் வாழ்வு கதையறிந்தேன் விழி நீர் வழிந்ததையா என் மனம் ஏங்குதையா உன் வாழ்வு கதையறிந்தேன் விழி நீர் வழிந்ததையா என் வாழ்வில் உனை காண என் மனம் ஏங்குதையா என் மனம் ஏங்குதையா என் மனம் ஏங்குதையா என் மனம் ஏங்குதையா குருராயா யதிராயா என் மனம் ஏங்குதையா ராகவேந்திரா. திரு ரவி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நாகர்கோயிலில் ராகவேந்திர சுவாமியோட பயங்கரமான டிவோட்டி. அவர் டிவோட்டின்னு அப்படி பார்க்கணும். அவரை அப்படி ஒரு டிவோட்டி. அவர் எத்தனை பக்தர்களை கூட்டிகிட்டு ஃப்ரீயாக அவரோட காசில் மந்த்ராலயம் கூட்டு போகிறது, நவபிருந்தாவனம் கூட்டு போகிறது, இப்படி ஒரு சேவையை வாழ்க்கை பூரா சேவையை மட்டுமே தொழிலாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ராகவேந்திர டிவோட்டி. அவரோட எழுத்துக்கள், அவரோட வரிகள் இது. அவர் டியூன் பண்ணியிருக்காரு, நான் பாடியிருக்கேன். அற்புதமான ஒரு மனிதர், நல்ல ஒரு பக்தி. இந்த பாட்டு பாடும்போது இப்போ நான் எப்படி பாடினோ இதை விட 100 மடங்கு நான் பக்தியாக பாடின ஒரு பாடல் இது. என்றைக்குமே இது மறக்க முடியாத ஒரு பாடல்.
இத்தனை நேரம் நம்ம பக்தியாக டிவோஷன்லாம் நம்ம சுவாமி பாட்டு, கர்நாடிக் மியூசிக்கு, ஆல்பம்ஸ், நம்ம பக்தியை பார்த்தோம். இப்போது என்னுடைய சினிமா பயணம் அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போது என்னுடைய சினிமா பயணத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாங் நான் பண்ணது என் சகி அப்படின்ற படத்தில் சகியே சகியே அந்த பாட்டு. அண்ட் அந்த பாட்டு வந்து பிரதீப் அவர்கள், என்னுடைய இசையமைப்பாளர் பிரதீப் சார் தான் ஃபஸ்ட்டு சாங் கொடுத்தாரு. அப்புறம் சிம்பு அவர்களுடைய ஃபஸ்ட்டு படம் டி ராஜேந்திர சார் வந்து என்னோடய சாங் கேட்டு வாய்ஸ் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த ஒர்க் பண்ணும்போது கண்ணில் தண்ணி விட்டுட்டு அப்படியே அடுத்தே கேட்குறாரு. அந்த சாங்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒர்க்கை நம்ம ரசிக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவரோட ஒர்க்கை அவர் ரொம்ப ரசிப்பார். அது வந்து என் மனசில் நீ ஏதானா, உன் மனசில் நான் ஏதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா, இந்த பாட்டு. அதுக்கப்புறம் தேவா சார் நிறையா வாய்ப்பு கொடுத்தாரு. சபேஷ் முரளி சாரோட 100வது படம் எனக்கு வந்து ஒரு பெரிய படமாக அமைஞ்சது. உன்னை சரணேந்தேன் அப்படின்ற பாட்டு, நானே தொலைந்த கதை அப்படின்ற அது ஒரே டியூன் 2 வரி. தவமாய் தவமிருந்துங்கிற படத்தில் சேரன் சாரோட படத்தில் நான் பாடினேன். அருமையான ஒரு பாட்டு. நல்லா நிறைய பேருக்கு இப்போவும் லைக் பண்ணி எந்த ஷோஸ் போனாலும் அந்த சாங் ஒரு பாடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. நானே தொலைந்த கதை நான் அறியேன் கண்மணியே, காதல் நுழைந்த வழி கண்டறிவாய் காதலியே, விண்ணில் மழை துளிகள் மின்னலாய்ந்து விழ. இதை பாட்டு. இதை கவிதாயினி தேன்மொழி அவர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல பாடல். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு நிறைய நல்ல பாடல்கள் கிடச்சிட்டு இருந்தது. சினிமாவில் மெலடியாக கிடச்சிது. எனக்கும் அதுதான் ஆசை. எப்போவுமே ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு கலைஞன், நல்லா கற்றுக்கிட்ட ஒரு மியூசிக்கை ரசிக்கிற கலைஞன், ராகத்தோட எசன்ஸ் எல்லாம் நல்லா வேணும்னு எதிர்பார்க்குற ஒரு கலைஞனுக்கு நல்ல மெலடியாக அமைஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்ல மெலடி சாங்ஸை பாடணுன்ற ஆசை. அண்ட் இந்த பாடின பாடல்கள் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணி பாடின எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து தேவா சார்கிட்ட நிறைய பாடிருக்கேன். எங்கள் அண்ணான்ற படத்தில் 1/4 கிலோ காதல் என்ன விலை, கடைகளில் கேட்டேன் கிடைக்கவில்லை அப்படின்ற பாட்டு பிரபுதேவா சார் செம்மையாடிருப்பார். தேவா சாரோட பாடல். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சாரோடைய நிறைய பாடல்கள். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே கேட்டிருப்பீங்க. அண்ட் அவரோட படத்துலேயே மோளச்சு 3 இலைய விடலை, தருவேன் உலக அழகி மெடலை, அந்த பாடல். அதுக்கப்புறம் டாக்ஸி 4777 படம், அதில் வந்து அந்த ஆத்திச்சூடின்னு ஒரு சாங் கேட்டிருப்பீங்க. அதில் கண்ணீரை போலே வேறு நண்பன் இல்லை, கற்றுக்கொள் துன்பம் போலே பாடம் இல்லை. நான் முத்துக்குமார் அவருடைய நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன். அவருடைய ஒரு பாடல் இது. அருமையான வரிகள். இந்த பாடல் வந்து விஜயாண்டி சார் வந்து எனக்கு அவர் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் எனக்கு பாட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஒவ்வொரு தடவையும் அவரை மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அண்டு இந்த பாடலும் நல்ல அற்புதமான மெலடி சாங். அது வரிசையில் பார்த்தீங்கன்னா இமான் சார் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். அவரோட படங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலிங்கான ஒரு படத்தில் முத்துவிஜயன் அவர்கள் லிரிக்கில் பாடினேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து கூட மேலே கூட வச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும், கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே, அந்த பாட்டு. எங்கே போனாலும் எந்த மேடை போனாலும் இந்த பாட்டு இல்லாமல் நான் திரும்பி வரவே முடியாது. நான் இல்லை, எனி சிங்கர்ஸ் பார்க்குறவங்கலாம், சார் இந்த சாங் வந்து அவ்வளோ ரசித்து பாடுறோம் சார், இமான் சாருக்கு நான் எவ்வளோ அருமையான பாட்டு பண்ணியிருக்காரு, எவ்வளோ அருமையான டியூன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு என்றைக்குமே நான் மறக்கவே முடியாது. அவருடைய தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். நான் இப்படிப்பட்ட ஹிட் பாடல்கள்லாம் என்னை கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அவங்களுக்கு வந்து அதுக்கான நன்றியே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம். என் லைஃபை சேஞ்ச் பண்ணி ஒரு புரட்டி போட்ட ஒரு பாடல் இது. இதுக்கப்புறம் ரீசெண்டாக நான் பாடின பாட்டு வந்து, அதுக்கப்புறம் அலுங்குறேன் குலுங்குறேன் பண்ணேன் அருணகிரி அவர்கள் இசைப்பில். அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில். அவர் எனக்கு முதல் பாட்டு கொடுத்தாரு. அது முதல் பாட்டே அவருக்கு நல்ல ஹிட்டான ஒரு பாடல். அது ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை. இந்த டீம் வந்து சர்க்குணம் சார் ஆகட்டும், இதில்
கேமராமேன் ஓம் பிரகாஷ் அவருக்கு எனக்கு இந்த சாங் சொல்லி அவங்க ஒய்ஃப் லதா சொல்லி இந்த பாடல் சர்க்குணம் சார் வந்து கூட மேலே நீங்கள் பாடினீங்களா, அடாடா நீங்கள் தான் இந்த பாட்டு பாடணும்னு சொல்லி கொடுத்தாரு. அது அருமையான பாடல். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கடைக்குட்டி சிங்கமில் ரொம்ப அருமையான பாட்டு, தண்டோரா கண்ணால நித்தமும் படிச்ச ஆராரோ முண்டாசாய வாழ்வ கட்டிட வரும் நீ பூந்தேரோ. இந்த பாட்டு தான் இன்றைக்கி ஊர் பூரா உலகம் பூரா பயங்கர பிஸியாக சூப்பர் ஹிட் படம். அது நல்லா செம்மையாக ஓடிட்டுருக்கு, பாட்டும் நல்லா கேட்டுட்ருக்காங்க, நிறைய கால்ஸ் மெசேஜஸ் வருது. ஸோ அகெயின் என்னுடைய பெரிய ஒரு பிளாஸ்ட் இம்மான் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. பெரிய மெகா பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட மேலே எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பயங்கரமான ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. திருப்பி என்னுடைய நன்றிகள், மனமார்ந்த கோடானு கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் சார். நான் அவருக்கு வந்து என்னென்னா ஒரே சிங்கருக்கு கொடுக்காம நிறைய புது சிங்கர்ஸுக்கு கொடுக்கணுன்ற அந்த நல்ல எண்ணம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் இப்போது சமீபத்தில் எனக்குன்னு ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, இப்போது எனக்கு களரி அப்படிங்கிற ஒரு படம் நானே இசையமைத்திருக்கிறேன். அந்த இசையமைப்பில் நான் பாடிய கிடையா கிடக்கிறேன் அப்படின்ற பாட்டு இன்றைக்கி காட்ஸ் கிரேஸ் நல்ல பெரிய ஹிட் ஆகிருக்கு. அண்டு அந்த பாட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் திருப்பி பாடுறேன். கெடையா கிடக்குறேன் ஓ நெஞ்சில தலை சாய, நடையா நடக்கிறேன் அடியோனக்கே துணையாக, ஒன்று நான் பார்த்ததும் ஏறுது காய்ச்சலே, கண்ணுல காதலின் 8 கால் பாய்ச்சலே, அட ஒன்ன நினைச்சாலே மனம் பந்தா துள்ளாதா. இந்த பாட்டு தான் நான் முதல்ல இசையமைத்த பாடல். கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு டைரக்டர் கிரண் அவர்களுக்கு என் லைஃப் ஒரு மியூசிக் டைரக்டராக மாற்றின ஒரு டைரக்டர் கிரணுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சினித் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த களரி படம் அருமையாக நல்லா ஒரு ஆக்டர் கிருஷ்ணா அவர் ரொம்ப ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா அருமையாக ஒரு வித்தியாசமான ரோல் நடிச்சிருக்காரு. அண்டு நல்லா வந்திருக்கு. நீங்கள்லாம் பார்த்து பாட்டை கேட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். அண்டு ஷிர்டி பாப்பா கிட்ட, மகான்கள் அனைவர்கிட்டும் வேண்டிக்கோங்க, ராகவேந்தர்கிட்டையும் வேண்டிக்கோங்க. இதுலேருந்து என்னுடைய மியூசிக் கரியர், மியூசிக் டைரக்ஷனாக நல்லா ஃப்ளரிஷ் ஆகணுன்னு நீங்களாம் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.